கடாயில் ஒரு 3 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஒரு பட்டை 2 கிராம்பு சேர்த்துட்டு, பெரிய வெங்காயமாக ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துருக்கேன் பொடிசாக, அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு பச்சை மிளகா 1, கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுக்க குடல் மிளகாயும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. 2 நிமிஷம் வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. வதங்கினது தேவையான உப்பு, மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி வதக்கினதும் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க. நீங்கள் 2 முட்டை கூட உடச்சி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இட்லி ஊற்றி வச்சுருக்கோம். இட்லியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கடைசியாக கொத்தமல்லி தூவி இறக்குனா கமகமன்ட்டு நம்ம குடமிளகாய் இட்லி ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சட்னி என்னடா செய்யன்னு தெரியாத நேரத்தில் இட்லி வேக வச்சு இந்த மாதிரி கூட ட்ரை பண்ணி பாருங்கள். நான் மீதமான இட்லியில் செஞ்சுருக்கேன். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக கூட இட்லி ஊற்றி நீங்கள் செஞ்சுக்கலாம். டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை.